நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தன்னம்பிக்கையால் தடைகளை அகற்றும் கடகராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை பொறுத்து தனித்தனியாக துல்லியமாக உங்களுக்கு நான் செப்டம்பர் மாத பலன்களை கூறப்போகின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். செப்டம்பர் மாத கிரக நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே விரய அதிபதி புதன் சஞ்சரிக்கின்றார். மேலும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்கின்றது. எனவே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. புதியவர்களை நம்பி செய்த காரியங்களில் இழப்புகளை சந்திக்க நேரிடும். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாடு நன்மையை வழங்கும். செப்டம்பர் 4ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம்தான். கொடுக்கல் வாங்கல் சீராகும். தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் வேலையில் சேரும் வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவாங்க. கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்கும் முயற்சி கைகூடும். பழைய வாகனங்கள் பழுதாவதை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்க முயற்சிப்பீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் இருந்து நல்ல தகவல்கள் வரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரிகள் பாராட்டும்படி நடந்து கொள்வாங்க. கலைஞர்கள் தங்கள் பணியில் வரும் சவால்களை சமாளிக்க நேரிடும். மாணவ மாணவிகளுக்கு எதிர்கால கல்வி சம்பந்தமாக முக்கிய முடிவெடுக்கும் சூழ்நிலைகள் உருவாகும். தம்பதியருக்குள் ஒற்றுமை மேலோங்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அடுத்து கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சூரியனும் அஷ்டமாதிபதியான சனியும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதால் தனவரவு தாராளமாக வந்தாலும் விரயங்கள் 2 மடங்காக இருக்கும். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். அஷ்டமத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் அதன் கடுமை கொஞ்சம் குறையலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலைகள் உருவாகும். இக்காலத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம் ஏற்படும். அடுத்து இந்த செப்டம்பர் மாதம் கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். இதன் பலனாக பொருளாதார பற்றாக்குறையை சரி செய்ய புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் வந்து சேரும். உத்தியோக ரீதியாக வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அதில் இருந்த தடைகள் அகலும். தாயின் உடல் நலம் சீராகும். வாங்கிய சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகல முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாம். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும். அடுத்து மிதுனம் ராசியில் செவ்வாய் வந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது சொத்து விற்பனையும் அதனால் தன லாபமும் கிடைக்கலாம். கட்டிய வீட்டை விட்டுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டு. ஒரு சிலர் பழைய தொழிலை கைமாற்றிவிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். அரசு வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு அது கைகூடும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வாடகை கட்டிடத்தில் குடியிருப்பவர்கள் சொந்த கட்டிடம் வாங்கி குடியேறும் வாய்ப்புகள் உருவாகும். அடுத்து நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம். மனதில் தெளிவுடன் செயல்பட்டு வெற்றி காணும் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம். நட்சத்திரநாதனுடன் குரு செவ்வாய் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்பு 100% நிறைவேறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அகலும். லாபம் அதிகரிக்கும். வேலையாட்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். உங்கள் தைரியம் மேலோங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள் கவலை நீங்கும். திருமண வயதினருக்கு தகுந்த வரன்கள் வரும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும். அடைபடாமல் இருந்த கடன்கள் அடையும். வீண் செலவுகளில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்பத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சி வெற்றியாகும்.
உடல் நலனில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் மீது கவனம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரும். விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும். உங்களுக்கான பரிகாரம்: நவக்கிரக குரு பகவானை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி அடைவது மட்டுமே லட்சியமாக கொண்ட பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு திருப்பு முனையான மாதம். கேதுவால் உங்கள் சுயத்திறன் வெளிப்படும். முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். சமூகம் உங்களை உணரும். குரு சுக்கிரனால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். தொழில், உத்தியோகம் போன்றவற்றில் இருந்த தடைகள் விலகி லாபம் உண்டாகும். குலதெய்வ அருளால் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பீர்கள். குரு மங்கள யோகத்தால் வருமானம் பல வழியில் வரும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உத்தியோகஸ்தர்கள் செல்வாக்கு உயரும். வேலை வாய்ப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படும். மாங்கல்ய ஸ்தான அதிபதி வக்கிரம் அடைந்து இருப்பதால் கணவருக்கு இருந்த பாதிப்புகள் நீங்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். குரு பார்வையால் புதிய நட்பும் திருமண வயதினருக்கு பொருத்தமான வரனும் அமையும். சொத்து சேர்க்கை உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். மாணவர்கள், ஆசிரியர்கள் வழிகாட்டுதலை ஏற்பது நல்லது. உங்களுக்கான பரிகாரம்: சனீஸ்வரரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். மெல்ல மெல்ல வாழ்வில் வெற்றி அடைந்து வரும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம். மாதம் முழுவதும் குரு சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். கேது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த முயற்சிகள் இப்பொழுது நடந்தேறும். வரவேண்டிய பணம் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சிறிய முதலீட்டிலும் பெரிய லாபங்கள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு புதிய இடம், வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும். திருமண வயதினருக்கு வரன்கள் வரும். குழந்தைகள் குறித்த கவலைகள் நீங்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பேறு உண்டாகும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வரும். கூட்டுத் தொழிலில் ஆதாயங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். தீராமல் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. உங்களுக்கான பரிகாரம்: பெருமாளை வழிபட வாழ்க்கை வளமாகும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.